வணக்கம். நான் இறையழகன். இது தமிழ் நிலம் தமிழ் பண்ணை. இது ஒரு 15 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பண்ணை. இப்போ இதில் நாங்கள் ஏற்கனவே பழ மரங்கள் நிறைய வச்சுருந்தோம். மரங்களிடையே இப்போ மரங்கள் ஒரு 60-70 அடி உயரங்கள் போயிடுது. அதுவும் இல்லாமல் கீழே நிழல் ரொம்ப 80 விழுக்காடு நிழல் ஆயிடுச்சு. ஒரு 20 விழுக்காடு வெயில் தான் நம்ம தரையிலே படுது. அதனால் வேறு என்ன பண்ணலான்னு யோசிக்க சொல்ல ஈஷா அணுக்கணும். ஈஷாவினுடைய ஆலோசனையில் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னே மிளகு நட்டோம். மிளகு முதல்ல நட்ட மிளகுலாம் இப்போ காய்க்க தொடங்கியிருக்குது. இப்போ கடந்த 2 ஆண்டாக நம்ம பண்ணையில் இப்போ ஒரு 5000 மரங்களில் மிளகு ஏறிக்கிட்டு இருக்குது. அது எல்லாமே ஈஷா கொடுத்த மிளகு நாற்றுகள் தான். அதுக்கப்புறம் இப்போ அண்மையில் தாராபுரத்தில் நடந்த மரங்களிடையே நறுமணப் பயிர்கள் சாகுபடி என்ற அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அது. சரி, அது எனக்கு என்னுடைய பண்ணைக்கு ரொம்ப பொருத்தமாகவும் இருந்துச்சு. அங்கே வந்த வல்லுநர்கள் அவங்க சொன்னது சமவெளியில் உறுதியாக கண்டிப்பாக வரும்னு சொன்னாங்க. ஏற்கனவே நம்ம பண்ணையில் மிளகு வந்திருக்குது. அந்த மேய்க்கிற வகையில் இப்போ இந்த ஆல் ஸ்பைசஸும் லவங்கப்பட்டையும் ஜாதிக்காயும் வருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கு. அந்த நம்பிக்கையில் தான் இப்போ ஆயிரக்கணக்கான கன்றுகளை நட்டுக்கிட்டு இருக்கோம். எதேச்சியாக நாங்கள் ஒரு 4 ஆண்டுக்கு முன்னே நம்ம பண்ணையில் ஒரு 3 செடி நட்டுருந்தோம். ஆல் ஸ்பைசஸ், அதாவது சர்வ சுகந்திம்பாங்க வடமொழியில். தமிழில் நாங்கள் அந்த நறுமண இலை மரம் அப்படின்னு வச்சு பேர் சொல்லியிருக்கோம். அந்த மரத்தை நட்டுருக்கோம். இப்போ இதுதான் அந்த 4 ஆண்டு மரம். இந்த நறுமண இலை ஆல் ஸ்பைசஸ் சர்வ சுகந்தி இது நல்லாவே வருது. நிழலில் அட்டகாசமாக வருது. சரி, இது தாராபுரம் நிகழ்ச்சிக்கு அப்புறம் இது மாதிரி சொல்ல நான் ஈஷாவை ரொம்ப அணுகினேன். இப்போ கடந்த 2 மாதத்துக்கு முன்னே லவங்கப்பட்டையே ஒரு 1500 கன்றுகள் நட்டுருக்கிறோம். சர்வ சுகந்தி இந்த ஆல் ஸ்பைசஸ் 2000 கன்றுகள் நட்டுருக்கிறோம். இது எளிதாக அருமையாக வரும். இது எந்த மெனக்கடை தேவையில்லை. ஏதோ இது நாங்கள் எதுவுமே நட்டுட்டு அப்புறம் தான் பார்த்தா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. இந்த நறுமணப் பொருள்கள்லாம் பெரும்பாலும் விளைச்சல் நம்ம சமவெளியில் கிடையாது. மலைப்பிரதேசம், வெளிநாடுகளில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இது மாதிரியான இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமவெளியிலையும் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷாவினுடைய முயற்சி வெற்றி அடைஞ்சிருக்குது. இப்போ மிளகு ஏறக்குறைய அருமையான 100% வெற்றி. அதுபோல் இந்த நறுமணப் பயிர்களும் ஆல் ஸ்பைசஸ், லவங்கப்பட்டை, ஜாதிக்காய் கண்டிப்பாக சமவெளியில் கண்டிப்பாக வெற்றி அடையும். இந்த அளவில் ரொம்ப இந்த வேளாண் காடுகளுக்கும் இது மாதிரி நறுமணப் பயிர்களுக்கும் ஈஷாவினுடைய உதவி போற்றுதலுக்குரியது. நன்றி, வணக்கம்.